ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு அன்று எப்படி சித்திரை கனி பார்ப்பது என்பதை பற்றி சொல்ல இருக்கிறேன். அதாவது 14ஆம் தேதி சித்திரை 1 பிறக்க இருக்கிறது. அன்று முதல் நாள் இரவே நாம் ஒரு ஸ்டூல் வச்சு ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்து அதில் முக்கனிகளான மா, பலா, வாழை, அதுவே நமக்கு இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு 3 கனிகளோ நம்ம வசதிக்கு ஏற்ப எது கிடைக்குதோ 5 கனிகளோ இந்த மாதிரி 5 இதுகளை எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு அதில் நாணயம், பணம், நகை, வெள்ளி நகை, தங்க நகை நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வைக்கலாம். வச்சு அதுக்கு பின்னாடி தட்டை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி அந்த ஸ்டூல் ஓரமாக கண்ணாடி வைக்கணும். கண்ணாடி வச்சு அதுக்கு சந்தன பொட்டு எல்லாம் வச்சுட்டு நம்ம அந்த பழங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு படுத்துடணும். காலையில் மறுநாள் புது வருட பிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எந்திரிச்சு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ, இப்போ குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, உடனே வேறு எதையும் பாத்திராம நேராக போய் நம்ம வச்சுருக்க தட்டில் உள்ள தாம்பாளத்தில் உள்ளதை கண்ணாடி வழியாக நம்ம பார்த்துட்டு நம்ம முகத்தையும் பார்த்துட்டு நம்ம வச்சுட்டு வந்துடணும். அதுக்கு அடுத்து நம்ம மற்றபடி என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி அதையே எடுத்துகிட்டு போய் பூஜை அறை நம்ம ஆல்ரெடி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்போம் முதல் நாளே. அந்த பூஜை அறையில் கொண்டு போய் அதை எல்லாத்தையும் வச்சு அதோட நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு நெய்வேத்தியம் வீட்டில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு அன்னைக்கு காலையில் புதுசாக வாங்கி வச்சு அதோட வச்சு கொஞ்சம் பருப்பு 1 டம்ளர் அரிசி, மஞ்சள் கிழங்கு, இந்த மாதிரி மங்கள பொருட்கள்னு உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் வைக்கணும். முக்கியமாக வாசலில் மாவிளை கட்டணும். மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம்னு சொல்லுவாங்க. அதனால் மாவிளை கட்டிடணும். மாவிளை கட்டிட்டு அதுக்கு அடுத்து வாசலில் நிலை வாசலுக்கு மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கணும். 5 பக்கமும் குங்குமம் வைக்கணும். ஓவல் சைஸில் மஞ்சள் பூசி 5 பக்கம் குங்குமம்லாம் வச்சுட்டு மறுபடி வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து பூஜை அறையில் போய் சாமி கும்பிடுறது சிறந்த புத்தாண்டாக அமையும்.